ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இந்த சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆல்பம். தமிழ் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மிஸ்டர் பலராம் ஜே பாலாஜி அவர்களை பேச வருமாறு அன்போடு. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் முன்னாடி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்ன்ற விட அண்ணன்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்கில் ஒரு மணி நேரம் காக்க வச்சிருந்தா சாரி. இங்க மேடையில் வந்திருக்கும் ஜாம்பவான்கள் சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா சார், எனக்கு நீங்க எல்லாம் ஜாம்பவான் தேவைன்றதுதான் சார். சார் உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எவில் சார், தினேஷ் மாஸ்டர், ராஜா சார், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் சார், சம்பத் சார், இளைய சார், எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அண்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், நீங்கள் அழைப்பதை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பர்சனலாக யார்ட்டையும் நான் பேசினதில் இப்போ தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். அது முடிச்சு காலேஜில் பிடெக் நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். அப்புறம் MBA மணிப்பால் யூனிவர்சிட்டி. இது அப்போல்லாம் ஓகே, நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் அதில் சினிஃபீல்டில், என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஃபேமிலின்னா அதோட ஃபவுண்டர் என் தந்தை திரு MB ஜானகிராமன் என்கிற குமார். அவரை வணங்கி எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிற, எனக்கு தைரியத்தை கொடுக்குற இப்போ வரைக்கும் எப்பயுமே என் தாயார் லதா ஜானகிராமன் என்னோட கூடவே இருக்கும். என்னோட கூடவே டிராவலை எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என் துணைவியார் திவ்யா, அவங்களுக்கெல்லாம் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். (2014) எனக்கு ஓகே, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு. பட் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததில்லை. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சினிஃபீல்டில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. காலேஜ் டைம்லேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகே உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கண்டிப்பாக பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன்ட்டு. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அவரோட டிமைஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ்க்கு நான் நினச்சேனோ அவரும் நினச்சாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நான் கட்டாயத்தில் என் ஃபேமிலிக்காக, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லாரும் அவங்கள மனசில் நினச்சிட்டு நான் கண்டிப்பாக வரணும். ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, பேஷன் சினிமாங்கிறது பெரிய பேஷன் எனக்கு. இந்த டான்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லாரோட ஜாலியாக இருந்து பண்ணணும்னு ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன். சில வருஷம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன். என்னோட தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணேன், எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் நண்பர்கள் சில பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரால் வர முடியல. தேங்க்யூ அசோக், பிரவீன் அண்ட் ஹரி அண்ட் நிர்மல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா இருந்திருந்தா நான் கண்டிப்பாக எப்பயோ வந்திருப்பேன் ஃபீல்டுக்கு. ஓகே, ஃபேமிலிக்காக பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலாம்,
நமக்கு நினைச்சது நமக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதா பண்ண முடியாதுன்ற ஒரு இது வரும்போது சில வருஷம் தாண்டி அம்மாட்ட நான் பேசினேன், சாதாரணமாக பேசினேன், ஒய்ஃப்ட்ட பேசினேன். ஓகே நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி இருந்தில்ல. நிறையா விமர்சனங்கள், இதெல்லாம் எதுக்கு உனக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே சினிமா இண்டஸ்ட்ரினா ஒரு பேர் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக பேசுவாங்க, மைனஸாக பேசுவாங்க. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போமே, அதில் வந்து நிறைய சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும். அதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இயர்ங்கிறத விட 2023-24 அந்த டைமில் சும்மா சின்ன ஒரு வீடியோஸ் எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது பெருசாக இல்லை, என்னோட யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீ ஏன் தனியாக வந்து உனக்குன்னு ஒரு அடையாளம், உனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணி பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்டெல்லாம் பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா அவங்க தான் பெரிய சொத்து, அவங்களோட ஹாப்பினஸ் இல்லாமல் நான் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் 2025 ஒசாமா என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம், அஃபிஷியல் ஆல்பம். அது ட்ரெண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெருசாக ப்ரெஸ் மீட் இது மாதிரி பிளான் பண்ணோம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, சில காரணத்தினால அது தவிர்த்து போயிடுச்சு. வேற ஒரு நண்பர் மூலியமா ராஜா சார் அறிமுகமானோடனே ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். அவரு என்னை விடாம உடும்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஏதோ பண்ணோம். அது யூடியூப்ல இருக்கும், ஒசாமான்னுட்டு. அதுக்கப்புறம் ஓகே சில கதைகள்லாம் சொன்னாரு. அவர் 2-3 கதை கொடுத்தாரு, பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இல்லை சார், நான் வந்து எடுத்த உடனே இந்த ஹீரோவா போகணுன்ற ஓகே அந்த ஆசை இருந்தாலும் ஒரு அடையாளத்தோட போவோமே, இன்னொரு ஆல்பம் பண்ணலாம், எனக்காக அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி அதுக்கும் அவர் ஓகே சார் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆல்பம். என்னோட ஃபேவரட் ஆக்டர், நான் சின்ன வயசுலேருந்து என் தந்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரோல் மாடலாக என் உடையாக இருக்கட்டும், என் நடையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது டைலாக் பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கலாய்ப்பாங்க, ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓகே தளபதி, இப்போது சிஎம் விஜய் சார் என்னோட ஃபேவரட் ஆக்டர் அவர் தான். அவரை பார்த்து தான் எல்லாமே அதுதான் மெயின் ரீசன். அண்ட் ராஜா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் யாரை கொரியோ பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆல்பம்லேயே வந்து பேசும்போது நான் சொன்னேன், சார் எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் ஃபேவரட்னு கேட்டால் தினேஷ் மாஸ்டர் தான். அது நான் ஒரு பாட்டு ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அவரை ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட பேசினதில்லை, பழகினதில்லை, தெரியாது. நான் சொன்ன அவர்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட்டாக இந்த தினேஷ் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. நான் டைரெக்டாக பேசல, ஓகே அவர் அப்ரோச் பண்ணி பேசினாரு. அவர் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, புது ஆள், சின்ன பையன். பட் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க சொன்ன ராஜா சார் அவங்க டீம் எல்லாருமே சொன்ன அந்த மரியாதைக்கு அவரு வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் எப்பவுமே ஸ்பெஷல் தான். நான் வெளியிலேருந்து பார்த்த வரைக்கும் ஓகே அவர் பெருசாக எனக்கு க்ளோஸாக தெரியாது. ஸ்டார்டிங்கில் எப்படி பழகுவார், எப்படி இருக்கும், எனக்கு வந்து எல்லாரும் அரவணைச்சு போக தான் தெரியும். இந்த மாதிரி யாரையும் வந்து டிஸ்டர்ப்டாக அவங்க அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்க எனக்கு தெரியாது. பட் மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப டவுன் டு எர்த்தா, சான்ஸே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லாத நாளே இல்லை. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. யார் இருந்தாலும் கிளிக் ஆகிடுவாங்க, ஆடாதவங்க கூட எந்திரிச்சு ஆடிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணதில். அண்ட் இங்கே வந்து இன்னொரு நபரை பற்றி வித் மாஸ்டரோட பெர்மிஷனோட மிராஷ் மாஸ்டர் ஒரு ரெக்வெஸ்ட், எனக்காக மேடைக்கு வந்துடும்.
சொல்லு கட்டியா சொல்லு கட்டியா என்ன ஃபோன் பண்ண சொல்லு என்ன சொல்லு என்ன முடியல சொல்லு சரி வேலைச்சு தானே மிராஜ் ராஜா மாஸ்டர் வந்து தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட். இல்லை இல்லை நீ அவரு ரொம்ப ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் வந்து ஓகே நிறையா டேக்கு ரிஹர்சல் டைமில் வந்து சலிச்சிக்காமல் ஈஸியாக ஹாப்பியாக அந்த டீம் ஃபுல்லாக பாய்ஸ் நிறைய பேர் நான் ஓகே அவங்களால வர முடியல, சங்கர் நினைக்கிறேன் பேர், ஓகே தேங்க்யூ பாய்ஸ் அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களாம் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், நான் அந்த அளவுக்கு இல்லை, போய் சொல்லி கொடுத்தா ஆடுவேன். இந்த ஆல்பம் ஜஸ்ட் ஒரு 2 days கம்ப்ளீட் பண்ணோம். யாராலையும் இது நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் 2 days முடிச்சலான்ட்டு, பார்க்கலாம் பாலாஜி நம்ம கோஆப்ரேஷன் எப்படி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு. மெயின் அவர் தான் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணாரு, ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாரு. தினேஷ் மாஸ்டர் தேங்க்யூ அகைன். ஓகே என்னோட தாயார் திருமதி லதா ஜானகிராமன் மற்றும் என்னோட துணைவியார் திவ்யா ஆகிய 2 பேரையும் மேடைக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி. ஸோ இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக ஜிவி பிரதர், உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஓகே பிரதராக கூப்பிட்டுட்டுமா பரவாயில்லையானாரு, ஷியோர் அப்படின்னாரு. இன்வைட் பண்ணது அவரால் ஓகே வர முடியல, பட் தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ். அண்ட் ஐக்கி பெரி ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் வர முடியல, ஷீ இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி, பட் விஷ் பண்ணாங்க. தேங்க்யூ ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சரிகம்மா. ஐ திங்க் மிஸ்டர் நிர்மல் எங்க இருக்காருன்னு தெரியல. ஓகே தேங்க்யூ சரிகம்மா சேனல் ஃபார் அக்செப்டிங் திஸ் அண்ட் கொலாபரேட்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த யூடியூப்ல ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லோரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக பத்திரிகை ஊடக அண்ணன்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். விஷ் மீ பெஸ்ட், விஷ் த டீம் பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் என்னுடைய தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி. உங்களோட சேவை மக்களாட்சி நல்லபடியாக தொடரும் நான் எல்லாரும் வேண்டிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஆல்பம் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஹீரோ பொறுத்த வரைக்கும் பல இன்ஃப்ளூயன்சர் தான் சார். ஏன்னா முன்னாடி ஆல்பத்தில் மிஸ் ஆன ப்ரெஸ் மீட்டுக்கும் சேர்த்து வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆல்பம் லான்ச்சுக்கு முன்னாடி காஸ்டியூம் டிசைனர் சுஜீவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு ஹீரோ வந்து ஒரு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார். சுஜீவன் அவர்கள். சாரி, இந்த ஆல்பமோட மெயின் ஃபோக்கஸ் அதை அழகுபடுத்தினது, அது இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணது என்னுடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் அஸ்வமித்ரா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு உங்களை சொல்லியிருக்கணும், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் நான் நடுவில். ஓகே ஃபைன்,
அண்ட் தேங்க்யூ மேம், ஜெயந்தி மேம், தேங்க்யூ ஸோ மச். லிரிக்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆல்பம் லான்ச்சுக்கான நேரம். வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆல்பம் லான்ச் இப்போ நடக்க போகுது. சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் அனைவரும் சேர்ந்து பெற்றுக்கொள்வார்கள். ஹீரோவுடைய அம்மா அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நீங்களும் இந்த மேடையில் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த மொமெண்ட்டை. குடும்பத்தினர் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வாங்க மேம், மேலே வாங்க.